Hello friends, welcome to MR Learning Platform. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்ல ட்ரையாங்கிள் பார்ட் பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்ட் 1 பார்த்தோம். சில பேசிக்ஸ் ஃபிகர்ஸ் கொடுத்து அதில் எப்படி வெர்டெக்ஸ்ல இருந்து எப்படி பேஸ் டிவைட் ஆகுது, அதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஸ்கொயர் டைப்பில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வரும் அப்படிங்கிற கவுண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போகலாம். ஸோ சி இந்த ஃபிகர் இருக்கு. ஸோ டேக் திஸ் ஃபிகர். இந்த ஃபிகரை பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு கால்குலேட் பண்ணலாம். சிம்பிளாக எது நம்மளுக்கு தெரியுது அதை பாருங்க. ஸோ 1 இந்த ட்ரையாங்கிள், ஓகே. தென் சி இந்த ட்ரையாங்கிள், ஓகே. இந்த மாதிரி சிம்பிளா நமக்கு தெரிகிற ட்ரையாங்கிள் 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, ஓகேவா. ஸோ 1 2 3 and 4, ஓகேவா. ஸோ 4 ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. தென் அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்களேன், இந்த டயகனல் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த டயகனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டயகனல் பாருங்க 2 ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுது. ஒன்னு இந்த பக்கம், another one இந்த பக்கம். தெரியுதா? இந்த டயகனல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுது, இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுது. ஸோ இதுல ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் ஒரு 4, இந்த டயகனல் கிரியேட் பண்ண ட்ரையாங்கிள் 2, சேம் இந்த பக்கம் கிரியேட் பண்ற ட்ரையாங்கிள் பாருங்க. ஸோ இப்படி போட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகும், அகைன் இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ட்ரையாங்கிள், ஓகேவா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இந்த 3 பாயிண்ட்டுக்கு இருக்கிற இந்த டயகனல் கிரியேட் பண்ற இந்த ட்ரையாங்கிள், ஸோ சிமிலர்லி இந்த ட்ரையாங்கிள், ஓகேவா. ஸோ ஒரு டயகனல் 2 ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணுது. அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஓப்பனா தெரிகிற 4 ட்ரையாங்கிள், இது ஒரு டயகனல் கிரியேட் பண்ண ட்ரையாங்கிள், இது இன்னொரு டயகனல் கிரியேட் பண்ண ட்ரையாங்கிள். ஸோ டோட்டலா 8 ட்ரையாங்கிள்ஸ். இதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டாவே நீங்க என்ன பண்ணிடணும்னா 8ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா. இதை மறுபடியும் போட்டு பார்த்துட்டு இருக்க கூடாது. ஸோ ஒரு டைம் சொல்லியாச்சு, ஓகேவா. ஸோ இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. எப்படின்னா 4 ஸ்மாலர் ட்ரையாங்கிள், ஒரு டயகனல் 2 ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணும், அப்ப 4 ட்ரையாங்கிள்ஸ். இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு பாத்தீங்களா. ஒரு டயகனல் வந்து 2 ட்ரையாங்கிள், ஸோ 2 டயகனல் 4 ட்ரையாங்கிள்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன ஷார்ட்கட் பாருங்களேன். ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் பாருங்க. டக்குன்னு நீங்க டயகனல்ஸ்லாம் இப்ப நிறைய போயிட்டு இருக்கும். அடுத்த டயக்ராம், அதுக்கு அடுத்த டயக்ராம்லாம் டயகனல்ஸ் நிறைய போயிட்டு இருக்கும். கான்செப்ட் என்ன, ஒரு டயகனல் 2 ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணும், ஓகேவா. ஸோ அப்ப பாருங்க இந்த ஷார்ட்கட். ஸ்மாலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 4 இருக்கு. ஸோ அதை மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. 4 into 2 போட்டுக்கோங்க, 8. இதான் ஆன்சர், ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் எல்லா கைண்ட் ஆஃப் இந்த ஸ்கொயர் மெத்தட்ல வர ட்ரையாங்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எத்தனை ஸ்மால் ட்ரையாங்கிள்ங்கிறத கவுண்ட் பண்ணணும், இன்டூ 2 பண்ணிடுங்க. அதுதான் டயகனல்ஸால கிரியேட் பண்ற ட்ரையாங்கிளும் நார்மலா வர ட்ரையாங்கிள் எல்லாமே ஆட் ஆகி வர ஃபைனல் ரிசல்டன்ட் ஆன்சர், ஓகேவா. ஸோ ஃபார் இந்த ஃபிகர் எடுத்துக்கோங்க, நீங்க கவுண்ட் பண்ணுங்க எத்தனை இருக்கு. 1, தட் மீன்ஸ் இந்த பார்ட் இருக்கு. ஸோ இந்த பார்ட் 2 3 4 5 6, ஓகேவா. ஸோ 6 into 2 12 triangles, ஓகே. இதுதான் வரும். இந்த ஷார்ட்கட் ட்ரிக்கை நான் வச்சுக்கோங்க. this is the second triangle. ஸோ உங்களுக்கு தெரியும், ஓகேவா. ஸோ இதுக்கு மூவ் ஆகுங்க. எத்தனை இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஸோ டயகனல்ஸ் ஒரு டயகனல் 2 கிரியேட் பண்ணும். ஸோ எத்தனை டயகனல் இருக்கு, இதுல இருந்து இந்த பார்ட் ஒரு டயகனல், ஸோ இந்த லைன் போறது ஒன்று,
ஸோ அதே போல இங்கிருந்து இங்க போறது ஒரு டயகனல். ஸோ 2 இங்கிருந்து இங்க போற டயகனல் 3 இங்கிருந்து இங்க போற டயகனல் 4 ஹரிசாண்டலா. ஸோ 4 டயகனல் 8 ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு 8 இருக்கு, 8 ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இருக்கு. நம்மளுக்கு டயகனலால வரப்போறது ஒரு 8 ட்ரையாங்கிள். ஸோ 16 will be the answer. This is your answer. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா போதும், இன்டூ 2 போட்டுருங்க, 16. இதுதான் ஆன்சர். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரியுதா? எத்தனை ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணுங்க, இன்டூ 2 பண்ணிடுங்க. தட் வில் பி த டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். டோட்டல் கவுண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும், ட்ரையாங்கிள்ஸ் கவுண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிட்டீங்க. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மெயினா, ஒரு ட்ரையாங்கிள் இப்படி வந்துருச்சுன்னா இதுல எத்தனை இருக்கும்? 8. சாரி, இந்த மாதிரி ஒரு ஷேப், ஒரு ஃபிகர் வந்துருச்சுன்னா இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டா 8 ட்ரையாங்கிள். ஓகேவா? ஏன்னா இது வேற ஃபிகர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்னா 8 ட்ரையாங்கிள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 4 ஸ்மாலர் ட்ரையாங்கிள், ஒரு டயகனல், 2 டயகனல் இருக்கு, ஒரு டயகனல் 2 கிரியேட் பண்ணும், அப்ப 2 டயகனல் 4 கிரியேட் பண்ணும். ஸோ டோட்டலா 8 ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இந்த டயக்ராம் பாருங்க, இந்த ஃபிகர் பாத்தீங்கன்னா சேம் தான், இந்த லாஸ்டா பார்த்த இதே தான். இதுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்படி ஒரு ஸ்கொயரை டிரா பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்கொயரை மட்டும் உள்ள டிரா பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? வெரி ஈஸி. வெளியே ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்றது எவ்வளோ? ஒரு 16. உள்ள ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்றது எவ்வளோ? 16. அதே தான் இங்க பாருங்க. ஸோ வெளியே இருக்கிறது 1 2, இந்த 1ங்கிறது இது. ஓகேவா? நான் போட்டுக்காங்க. ஸோ 2ங்கிறது அதே மாதிரி பிக்கர் ட்ரையாங்கிள் உள்ள வருது, தெளிவா தெரிகிற ட்ரையாங்கிள். ஸோ 3 4 5 6 7 8. ஸோ அது கிரியேட் பண்றது எவ்வளவு இருக்கும்? இன்டூ 2 எவ்வளவு இருக்கும்? 16 இருக்கும். ஸோ சிமிலர்லி இந்த ஸ்கொயர் டிரா பண்ணி இருக்கிறதுக்குள்ள இருக்கிற ட்ரையாங்கிள் பாருங்க, இது ஒண்ணு. ஓகேவா? அதே 1, அதே மாதிரி இது 2. ஸோ அதே மாதிரியே போட்டுக்கோங்க. 3 4 5 6 7 8. அப்ப என்ன கிடைக்கும்? உள்ள இருக்கிற ஓகே, உள்ள இருக்கிற ஸ்கொயர் கிரியேட் பண்ண ட்ரையாங்கிள்ஸும் ஒரு 16 இருக்கும். ஸோ டோட்டலி 32 will be your answer. ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த கான்செப்டை மறக்காதீங்க. ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸை கவுண்ட் பண்ணுங்க, இன்டூ 2 பண்ணிடுங்க, அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபிகர். ஸோ இந்த ஃபிகரை பாருங்க, இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டீங்கன்னாவே என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? ட்ரையாங்கிள்ஸ் கிரியேட் பண்றது ஒரு 4, இங்கே சின்னதா இருக்கிறது ஒரு 4. ஸோ டோட்டலி 8 ட்ரையாங்கிள்ஸ். அப்ப இந்த பாக்ஸ் பாருங்க, இந்த பாக்ஸ் எத்தனை கிரியேட் பண்ணும்? நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, மறுபடியும் அது புரியலன்னா மறுபடியும் ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி போட்டு கேட்டு பாருங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஒரு 8. இந்த ஷேப் அலோன் ஒரு 8 ட்ரையாங்கிள்ஸை கொடுக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு 8 கொடுக்கும். ஓகேவா? இந்த 4 பாயிண்ட்டும். இப்ப இந்த ரெண்டையும் கம்பைன் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு 2 more ட்ரையாங்கிள்ஸ் வரும். பாருங்களேன், இந்த ரெண்டு கம்பைன் பண்ற இடத்துல இந்த 3 பாயிண்ட்டையும் பாருங்க, இந்த 3 பாயிண்ட்டையும் பாருங்க. இப்படி ஒரு செகண்ட். ஓகேவா? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி ரெண்டையும் கம்பைன் பண்றதுனால, தனித்தனியா இருக்கும்போது அது ஆகாது, கம்பைன் பண்றதுனால இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை வச்சு பாருங்களேன், இந்த பாயிண்ட் வச்சு பாத்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. ஓகேவா? சோ 2 ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? சோ மொத்தம் எத்தனை? 8 + 2 10.
18 triangles. ஓகேவா? இதுக்கு ஜஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னா, நான் என்ன சொன்னேன், இந்த பாக்ஸ், இந்த 4 பாயிண்ட் உள்ள பாக்ஸ் 1 2 3 4 இது உங்களுக்கு என்னன்னு தெரியும், 8 ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுதுன்னு தெரியும். ஓகேவா? ஸோ அதே போல இந்த பாக்ஸ், இந்த ரெண்டாவது பாக்ஸ் எத்தனை கிரியேட் பண்ணுது, அகைன் ஒரு 2 பாக்ஸ் இருக்கிறதுனால 8 கிரியேட் பண்ணுது. இப்போ என்ன பண்றீங்கன்னா, இந்த ஜாயினிங் பொசிஷன் மட்டும், இது ஜாயினிங் பொசிஷன் எத்தனை இருக்குது, எத்தனை பாயிண்ட்ல ஜாயின் ஆகுது, 2 பாயிண்ட்ல தான் ஜாயின் ஆகுது. ஸோ இந்த ஜாயினிங் பாயிண்ட் எத்தனை இருக்கு, 2 இருக்குது. அப்ப 2 ஷார்ட்கட்ல இனிமேட்டுக்கு போலாம். ஓகேவா? ஸோ பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு 2 ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. அது ஷார்ட்கட்ல எப்படின்னா, ரெண்டும் தனித்தனியா எடுத்து பாத்தீங்கன்னா 8 + 8 சேர்க்கும் போது எந்தெந்த பாயிண்ட்ல ஜாயின் ஆகுது, ஒன்லி 2 பாயிண்ட்ஸ். இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த ரெண்டு ஃபிகரும் எதுல ஜாயின் ஆகுது, இந்த ஒரு பாயிண்ட்லயும் இந்த ஒரு பாயிண்ட்லயும் ஜாயின் ஆகுது. ஸோ அதனால 2. ஸோ எவ்வளவு வருது, 18 ட்ரையாங்கிள்ஸ். இதான் உங்க ஆன்சர். 2 சேமா இருக்கா? ஸோ அதே மாதிரி இதுல நீங்க பண்ணுங்க பார்ப்போம். நீங்களே பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணி பாருங்க, நான் போடுறேன். ஸோ இந்த ஒரு ஃபிகர் கிரியேட் பண்றது, இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றது ஒரு 8 ட்ரையாங்கிள்ஸ். சிமிலர்லி இது கிரியேட் பண்றது ஒரு 8, இது கிரியேட் பண்றது ஒரு 8. ஸோ சேம் இது ரெண்டையும் ஜாயின் பண்ற இடம் இது, அதனால ஒரு 2. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க இது ரெண்டையும் ஜாயின் பண்ற 2 இருக்கு. ஓகேவா? ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. +2 குயிக்கா சால்வ் பண்ணணும் எக்ஸாம்ல. ஸோ எத்தனை இருக்கு, 3 × 8 24. 24 + 4 28. 28 will be your answer. புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 28 will be your answer. ஜஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, எக்ஸாம்லாம் போனோடனே இதே மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துட்டானா, ஓகே 8 எத்தனை 8 இருக்கு, 3 8 24. எத்தனை பாயிண்ட் ஜாயினிங் பொசிஷன் இருக்கு, 2 4. ஸோ 4 28 will be your answer. இது மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி ஆன்சர் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடுங்க. ஓகே, இந்த ஃபிகரை பாருங்க, இந்த ஃபிகரை நீங்களே பண்ணுங்க. சேம் தான். இப்ப பாருங்க, இந்த 3 இப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் இங்க அதை 2 இங்க ஜாயின் பண்ணிட்டு 1 இங்க கீழே ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல நீங்க கண்டுபிடிங்க எத்தனை இருக்கு. சேம் தான். இந்த ஃபிகரை தனியா எடுத்தா, இது தனியா எடுத்தா, இது தனியா எடுத்தா எத்தனை கொடுக்கும். ஓகே, ஸோ அது உங்களுக்கு போட தேவையில்ல, நீங்களே போடுங்க. ஸோ எத்தனை கொடுக்கும், 8 × 3 24 ட்ரையாங்கிள்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது தனியா ஒரு 8, இது தனியா ஒரு 8, இது தனியா ஒரு 8. எத்தனை ஜாயினிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, இந்த 2 டயக்ராம் இதுக்கும் இதுக்கும் ஜாயினிங் பொசிஷன் இது. ஸோ அதனால ஒரு 2. இதுக்கும் இதுக்கும் ஜாயினிங் பொசிஷன் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும். ஓகேவா? அப்ப எத்தனை, இதுக்கு ஒரு 2. ஓகேவா? ஸோ எத்தனை வருது, 28 வருது. அதுதான் ஆன்சர்னு நீ போடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இங்க பாருங்க, இந்த ஜாயினிங் பொசிஷன் காமனா இருக்கனால நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது பாருங்க. லாங்கர் டயகனல்ல 1 more எக்ஸ்ட்ரா ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஆனா இதே போன ஃபிகர்ல எத்தனை இருந்தது, 28 தான் இருந்தது. ஏன்னா அது ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் பண்ணியிருந்தாங்க. பட் இங்க வந்து இந்த பாக்ஸை கீழே கொண்டு வந்தனால, இந்த லாங்கர் டயகனல் காமனா இருக்கிறதுனால இதுல 1 more ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. இந்த 3 பாயிண்ட்டுக்கும் கிரியேட் ஆகுது. தெரியுதா? இந்த ஸ்ட்ரக்சர் தெரியுதா? இந்த டயக்ராம், இந்த ட்ரையாங்கிள் ஒன்று பிகர் ட்ரையாங்கிள், இந்த பிகர் டயகனல் கிரியேட் பண்றதுனால ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஓகேவா? ஸோ வாட் வில் பி யுவர் ஆன்சர், 29. திஸ் வில் பி யுவர் ஆன்சர். ஓகேவா? 29 ட்ரையாங்கிள் கிடைக்குது இந்த ஃபிகர்ல யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபிகருக்கு மூவ் பண்ணுவோம். இந்த ஃபிகர்ல எத்தனை இருக்குது, குயிக்கா சொல்லுங்க. ஸோ சிம்பிளா போட்டுக்கலாம், 8 8 8 8. ஓகேவா? 4 × 8 32 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இப்போ ஜாயினிங் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இதுவும் ஜாயின் ஆகிற பாயிண்ட்ஸ் இது, இதுவும் ஜாயின் ஆகிற பாயிண்ட் இது, இந்த 2 பாயிண்ட். ஸோ எத்தனை, 2 2 தென்
இது ரெண்டும் பண்ணியாச்சு, இது ரெண்டும் பண்ணியாச்சு. தென் இதுவும் ஜாயின் ஆகிற பாயிண்ட் இது ரெண்டு. ஓகேவா? ஸோ இது ரெண்டு கிரியேட் ஆயிடுச்சு. செகண்ட் ஒன் செகண்ட். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் கிரியேட் பண்றது ரெண்டு இங்க இருக்கு, இது ரெண்டும் ஜாயின் பண்ற பாயிண்ட்ஸ் இது ரெண்டும் இங்க இருக்கு. விச் மீன்ஸ் இது ரெண்டும் ஜாயின் ஆகுதுன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, இது ரெண்டும் ஜாயின் ஆகுதுன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணும். எது இதுவும் சிமிலரா இந்த பாயிண்ட் கிரியேட் பண்றது இதுவும். ஓகேவா? புரியுதா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் கிரியேட் பண்றது இதுவும் இதுவும். அதனாலதான் நான் பாயிண்ட்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரெண்டு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்றதுனால அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல போறோம். ஸோ பாயிண்ட் யூஸ் பண்ணி அதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட் இந்த இதுவும் ஜாயின் ஆகுறது. இப்ப பாருங்க, நான் அதை எரேஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். அந்த 4 பாயிண்ட்டுக்கும் 4 ட்ரையாங்கிள் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுதா? அதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட் எப்படி ரெண்டு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுது? இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஒன்னும், இந்த ட்ரையாங்கிள் ஒன்னும், அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஒன்னும் கிரியேட் ஆகுது. கிளியரா? ஓகேவா? சோ இதை அழைச்சிடுறேன். ஓகேவா? இப்ப கிளியரா? அந்த இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சேர்ந்து டூ மோர் ட்ரையாங்கிள்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட், இதுக்கும் சேர்ந்து இந்த ரெண்டு பாயிண்ட். ஸோ 6 ட்ரையாங்கிள்ஸ் கிரியேட் ஆகுது. தென் இதுக்கு மேல என்னென்ன ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க நல்லா பாருங்க, இந்த 4 டயக்ராமும் ஜாயிண்ட் ஆகுறதுனால, 4 ஃபிகரும் ஜாயிண்ட் ஆகுறதுனால இங்க பாருங்க ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது மூணும் கம்பைன் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி இதை மூணும் கம்பைன் பண்ணி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஸோ இதுவும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேர்ந்து ஒரு பிகர் ட்ரையாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேர்ந்து இது ஒரு பிகர் ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுது. அண்ட் ஒன் மோர், இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் அனதர் ட்ரையாங்கிள் பாருங்க, இங்க பாருங்க, இது பாருங்க கிரியேட் பண்ணுது. தெரியுதா? இந்த பேஸ் தான் நான் இங்க போட்டிருக்கிறேன். ஓகேவா? இதுதான் அது. இந்த ட்ரையாங்கிள் ஒன்று கிரியேட் ஆகுது. இந்த எண்டுல வர்றது ஒன்று, அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து வர இது ஒன்று. ஓகேவா? தென் இதுல வர மூணாவது ஒன்று. ஸோ அப்ப எத்தனை ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது? 3 மோர் கிரியேட் ஆகுது. அப்ப டோட்டலா எத்தனை வருது? 32, ஒரு 6, 38, 39, 40, 41 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. புரியுதா? புரியுதா இது? தென் நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இப்ப இத தனியா பாத்தீங்க, இத நடுவுல வச்சு கம்பைன் பண்ணி பாத்தீங்க. இப்ப 4மே பாக்ஸ் சேர்ந்தது பாக்குறீங்க. ஓகேவா? ஸோ 4 பாக்ஸ்னா உடனே என்ன பண்ணணும்? 4 ஒரு பாக்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் எத்தனை கிரியேட் பண்ணும்? 8 கிரியேட் பண்ணும். அப்ப 4 into 8 எத்தனை? 32. இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ 32ங்கிறது இது 8, இந்த பாக்ஸ் ஒரு 8, இந்த பாக்ஸ் ஒரு 8, இந்த பாக்ஸ் ஒரு 8. ஓகேவா? தென் இங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுது. அப்ப இது இங்க பாருங்க, இந்த ஒரு ட்ரையாங்கிள், இந்த ஒரு ட்ரையாங்கிள்.
ஓகேவா? ஸோ 2 பாயிண்ட்னாவே நம்ம ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2ம் சேர்ந்து ஒரு 2 ட்ரையாங்கிள். அதே மாதிரி இந்த 2 பாக்ஸும் சேர்ற இடத்துல ஒரு 2 ட்ரையாங்கிள். இந்த பாயிண்ட்டும் சேர்ந்து இப்படி தென் இப்படி ஜாயின் ஆகுது. அதே மாதிரி இந்த 2 பாக்ஸும் ஜாயின் பண்ற இந்த பாயிண்ட் தென் அகைன் இந்த பாக்ஸும் ஜாயின் ஆகிறது இந்த 2 பாயிண்ட். ஸோ இங்க 2 இங்க 2 இங்க 2 இங்க 2. ஸோ மொத்தம் 8 பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? காமன் பாயிண்டா இருக்கனால அதை கவுண்ட்ல விட்டுறாதீங்க. ஸோ இந்த காமன் பாயிண்ட் இதுக்கும் வரும், இதுக்கும் வரும், இதுக்கும் வரும், இதுக்கும் வரும். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து ஒரு 8 ட்ரையாங்கிள். மொத்தம் எவ்வளவு வருது? 40. அதோட நிறுத்திடாதீங்க. இப்ப பாருங்க, இப்ப பெரிய ட்ரையாங்கிள் எங்கெங்கெல்லாம் கிரியேட் ஆகுது பாருங்க. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் லாங்கர் டயகனல்ஸ் எப்பயுமே எத்தனை கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஒரு டயகனல், பெரிய டயகனல் 2 கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது 3 சேர்ந்து இது ஒண்ணு. அதே மாதிரி இந்த பெரிய ட்ரையாங்கிள் இது ஒண்ணு. அதே மாதிரி இந்த டயகனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்படி போற டயகனல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகேவா? ஸோ அதை நான் வெளியே போடுறேன். ஸோ இப்படி போற டயகனல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரும், இப்படி ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வரும். ஸோ 4 பிக் ட்ரையாங்கிள்ஸ் எது மூலியமா? பிகர் டயகனல் மூலியமா கிடைக்குது. ஸோ எத்தனை கிடைக்குது? டோட்டலி 44. திஸ் வில் பி யுவர் ஆன்சர். 44 கவுண்ட்ஸ் இருக்கு, 44 ட்ரையாங்கிள் கவுண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அந்த ஸ்கொயர் மெத்தட்ல யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டா எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கேட்குற மெத்தட். நெக்ஸ்ட் போலாம். ஸோ இந்த ஃபிகரை பாருங்க. இந்த ஃபிகரை வந்து டைரக்டா பார்க்காம கொஞ்சம் இன்டெப்தா பாருங்க. இன்டெப்தா பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது பாருங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, வெர்டெக்ஸ் வந்து பேஸை டிவைட் பண்றது. ஓகேவா? ஸோ இது ஒன்று இருக்கா, இதுல இப்படி போய் டிவைட் பண்ணுதா? ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல ஒன்று இருக்கா? ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருக்கா? ஓகேவா? ஸோ இந்த ஒரு வெர்டெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபர்ஸ்ட் மாடல் மெத்தடு. இங்க ஒன்று, இங்க ஒன்று. இது பாருங்க, இது உங்களுக்கு ஃபெமிலியர் தான். ஜஸ்ட் இந்த பாக்ஸ் கிராஸ் தான் இப்படி சைட்ல இருக்கு. ஸோ இது எத்தனை கொடுக்கும்? 8 கொடுக்கும். ஸோ வெர்டெக்ஸ் மெத்தட்ல எத்தனை பார்த்தோம்? 1 2ன்னு பார்த்தோம், 3 கொடுக்கும்னு பார்த்துருக்கோம். இது 8 கொடுக்கும், இது 3 கொடுக்கும். அப்ப இது எத்தனை கொடுக்கும்? இது ஒரு 3 கொடுக்கும். ஓகே, ஸோ இது ஒரு 3 கொடுக்கும். தென் இது ஒரு 3 கொடுக்கும். இது எத்தனை கொடுக்கும்? 8 கொடுக்கும். இது எத்தனை கொடுக்கும்? 8 கொடுக்கும். ஓகேவா? ஸோ எத்தனை? 2 into 8 16. அதே மாதிரி 3 into 3 9. ஓகேவா? தென் இதுக்கு மேல காம்பினேஷன்ல எத்தனை டயக்ராம் எத்தனை வருது அப்படின்னு பாருங்க, எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வருதுன்னு பாருங்க. இப்ப காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா இது புரிஞ்சிருச்சா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டா எரேஸ் பண்ணி காமிக்கிறேன். இல்ல இதுலயே பாருங்களேன், இந்த ஒரு பிகர் பாருங்களேன், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் கம்பைன்ல பாருங்க. இப்ப தனியா பார்த்தோம், இந்த பாக்ஸ் வந்து ஒரு 8 கொடுக்குது, இந்த பாக்ஸ் ஒரு 8 கொடுக்குது, இது 3 கொடுக்குது, 3 கொடுக்குது, 3 கொடுக்குது. பட் அந்த கம்பைன்ல பார்க்கும்போது இங்க பாருங்க, இங்க ஒரு ட்ரையாங்கிள் வருதா இந்த 3 பாயிண்ட்ல. அதே மாதிரி இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இங்க ஒண்ணு வருதா பிகர் ட்ரையாங்கிள். ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இங்க ஒரு பிகர் ட்ரையாங்கிள் வருதா? ஓகேவா? அதே மாதிரி இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இங்க ஒரு பிகர் ட்ரையாங்கிள் வருதா? ஸோ 4 more ட்ரையாங்கிள்ஸ் வருது. ஓகேவா? இது வந்து கம்பைன் பண்றதுனால வருது எக்ஸ்ட்ராவா, நம்ம பழைய இதுல வராது. ஓகேவா? ஸோ என்னன்னா பாருங்க, இப்படி ஒண்ணு பெருசா இருந்தது இருக்கு இந்த பாயிண்ட். ஸோ தென் இப்படி ஒண்ணு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதே இதுல இப்படி கீழே வரைக்கும் வந்து ஒண்ணு வந்திருக்குது. அதே மாதிரியே
அதை ஒட்டி இப்படி ஒன்று வந்திருக்குது. ஸோ 1 2 3 and 4. ஸோ 4 more நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ ஆன்சர் வில் பி 29. திஸ் will be the number of triangles. இந்த ஃபிகர்ல இத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிகர் போலாமா? ஸோ சி, இது வந்து ரொம்ப முக்கியம், வெரி சிம்பிள், அடிக்கடி இந்த மெத்தட்ல வரும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், 2 ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி 2 பிகர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஒன்று தலைகீழ ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க, நேராக ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி கிடைக்கிற ட்ரையாங்கிளில் பிகர் ட்ரையாங்கிளில் எத்தனை ட்ரையாங்கிள் வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸ் உங்களுக்கு டைரக்டா தெரியுதா இதுல எத்தனை இருக்குது? பிகர் ட்ரையாங்கிள். ஓகேவா? பிகர் ட்ரையாங்கிள் இது, இந்த 3 பாயிண்ட்டும் சேர்ந்த இது ஒரு ட்ரையாங்கிள், பிகர் ட்ரையாங்கிள். அதே மாதிரி இந்த 3 பாயிண்ட்டும் சேர்ந்த இது ஒரு பிகர் ட்ரையாங்கிள். அப்புறம் இதுல 2. தென் ஸ்மாலர் ட்ரையாங்கிள் எத்தனை இருக்கு பாருங்க. இது 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை கேட்டானாவே நீங்க 8ங்கிறத அடிச்சிருங்க. ஓகேவா? 2 பிகர் ட்ரையாங்கிள் ஒரு கம்பைன் ஆகி ட்ரையாங்கிள்ஸை கொடுக்குது, சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள்ஸை கொடுக்குதுன்னா இது டிஃபால்ட்டான ஆன்சர் 8. அதே மாதிரி இது ஸ்டார் ஷேப்ல வருது பாருங்க. இந்த ஸ்டார் வேற, இந்த ஸ்டார் வேற. ஓகேவா? இந்த ஸ்டார் வந்து கண்டினியூஸ் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கேயுமே நிறுத்த மாட்டாங்க. ஓகேவா? பட் இது வேற, இது வந்து நிறுத்தி ஒரு இதை டிரா பண்ணிட்டு அப்புறம் எடுத்துட்டு தான் இதை டிரா பண்ணணும். பட் இது பாருங்க, இது கண்டினியூஸ் ஸ்டார். ஓகேவா? நம்ம இப்படி போடுவோம்ல. ஸோ ஓகேவா? ஸோ இதுல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு பார்க்கலாம். 1 ஸ்மால் பாருங்க, 2 3 4 5. ஸோ 5 ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸ் தெரியுதுல. இதுதான் இது தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் போட தேவையில்ல, இருந்தாலும் பிகினர்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இது வரைக்கும் வந்திருக்குது? 5 ட்ரையாங்கிள்ஸ் வந்திருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுது பாருங்க. இங்க ஒரு ட்ரையாங்கிள் போதா, இந்த பாயிண்ட் இப்படி போதா. ஸோ இந்த பாயிண்ட் வச்சு இது ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஒரு பாயிண்ட் இங்க இந்த ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சு இது ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்டையும் வச்சு இப்படி ஒரு ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணுது. ஓகேவா? புரியுதா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் வச்சீங்கன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணுது. ஓகேவா? இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் சேர்ந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணுது. ஓகேவா? அப்புறம் ஒன் மோர் பாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் சேர்ந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பொறுமையா பாருங்க. புரியலன்னா ஒரு பாயிண்ட்டும் ஒரு ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணுது. அப்ப எத்தனை பாயிண்ட் இருக்கு? இது வரைக்கும் எத்தனை ட்ரையாங்கிள் கிரியேட் ஆயிருக்கு? உள்ள 5 ட்ரையாங்கிள் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் வில் பி 10 கவுண்ட்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் இந்த ஃபிகர்ல வருது. ஸோ நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபிகரை பாருங்க. நம்ம ஏர்லியரா முன்னாடி பார்த்த மாதிரி தான் இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு டயகனலும் எத்தனை கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன்? 2 கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இதை எப்படி ஒரு ஷார்ட்கட்ல பண்ணலாம்னு சொன்னேன். சின்னதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சின்ன ட்ரையாங்கிளை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சின்ன ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குது? 2 3 4 5 6 7 8. ஸோ 8 இன்டூ 2 எத்தனை? 16. ஓகேவா? ஸோ இது வந்து 16 இதை கிரியேட் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பாக்ஸ் மேல நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இந்த வெர்டெக்ஸை கவுத்திருக்காங்க. ஸோ வெர்டெக்ஸை பண்ணும்போது இப்போ இது எத்தனை ட்ரையாங்கிளை அதிகப்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த வெர்டெக்ஸ் மெத்தட் மாடல் 1 ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா?
ஸோ இது எத்தனை கிரியேட் பண்ணோம்? டிஃபால்ட்டாவே தெரியும் 3ன்னு சொல்லிடுவீங்க. 1 இது 2. ஸோ இந்த இது வந்து ஒரு ஓகேவா, இது வந்து ஒரு 3 கிரியேட் பண்ணுது. ஸோ என்ன பண்றீங்க, இந்த வெர்டெக்ஸ் வந்து 3 கிரியேட் பண்ணுது. இப்ப கம்பைன் பண்ணதுனால எத்தனை கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேர்ந்து இந்த ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணுது. ஓகேவா, புரியுதா? இந்த ஒரு பிகர் ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணுது. ஓகேவா, அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேர்ந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுது. ஓகேவா, அப்ப 2 more triangles கிரியேட் ஆகுது. ஸோ எத்தனை? 19, 20, 21. இதுதான் உங்க ஆன்சர். ஓகேவா, 21 கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகுங்க. இதை திங்க் பண்ணி பாருங்க, என்னென்னலாம் வரும் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நீங்க போட்டு பாருங்க. நம்ம ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்க, இல்ல நீங்களே ட்ரை கூட பண்ணி பாருங்க எத்தனை வருதுன்னு. பார்க்கலாமா? இங்க பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? பாஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாஸ் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் தான், இது உள்ள இருக்கிற இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ் எத்தனை கிரியேட் பண்ணோம்? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 into 2 16 கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி இந்த மேலே கவுத்தி வச்சிருக்கிற வெர்டெக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வெர்டெக்ஸ் எத்தனை கிரியேட் பண்ணும்? 1 2. அப்ப 1 + 2 3. ஸோ அது எத்தனை கிரியேட் பண்ணும்? 21. சாரி 19. ஓகேவா, 19. அதே மாதிரி இந்த நீங்க இதுக்கு போகாதீங்க, இதுக்கு போக வேணாம். நம்ம இந்த பழைய டயக்ராமே தான் இங்க இருக்குது. எக்ஸ்ட்ராவா இது ஆட் ஆயிருக்குது, இந்த பக்கம் ஆட் ஆயிருக்குது. அதே மாதிரி பழைய டயக்ராம்ல என்ன இது காம்பினேஷன் என்ன கிடைக்குது? இதுவும் இந்த பேட்டர்னும் நம்மளுக்கு கிடைக்குது எக்ஸ்ட்ராவா. ஸோ +2. அப்ப எத்தனை? 21 இந்த பழைய டயக்ராம்ல கிடைச்சது. ஸோ அதே தான் இங்க இருக்குது, பிளஸ் எக்ஸ்ட்ராவா இது சேருது. இந்த பக்கமும் சேர்றதுனால என்ன ஆகுதுங்கிறத பாருங்க. எத்தனை ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா வருது, இந்த எக்ஸ்ட்ரா காம்பினேஷனால எத்தனை கிடைக்குதுங்கிறத பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள் ஒன்று. ஓகேவா, அதே மாதிரி இந்த ஏன்னா இங்க இருந்து தான் எல்லாமே இருக்கணும். ஓகேவா, ஸோ எதுவும் உள்ள போயிடக்கூடாது, ஏன்னா உள்ள இருக்கிறது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஓகேவா, இங்க இருந்து தான் உள்ள போகணும். ஓகே, ஸோ இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. ஓகேவா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஒண்ணு, ஃபர்ஸ்ட் போட்ட இந்த உள்ள இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஒண்ணு, தென் இந்த பெரிய ட்ரையாங்கிள் இது ஒண்ணு, தென் இதுக்கு மேல போய் இங்க போய் வருது பாருங்க இந்த ஃபுல் லென்த். புரியுதா? ஓகேவா, ஸோ எத்தனை கிரியேட் ஆகுது? 1, இதுவும் இந்த பாயிண்ட்டும் சேர்ந்து 2, இந்த பாயிண்ட்டும் இந்த மேல இருக்க வெர்டெக்ஸ் பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேர்ந்து 3. முன்னாடி பார்த்தது இது மட்டும்தான் மேல. ஓகேவா, இப்ப இதனால ஜெனரேட் ஆகிற ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை, இதனால உண்டாகிற ட்ரையாங்கிள்ஸ் எத்தனைன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு 3 கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த வெளியே இருக்கிற சின்ன பாக்ஸ் 1, அந்த சின்னதோட சேர்ந்து உள்ள போய் வர இது 2, அதான் இது 1, இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் சேர்ந்து இது 1, அண்ட் பிகர் ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க, இங்க 1 இங்க 1 இங்க 1 பெருசு. ஓகேவா, ஸோ இப்படி ஒன்று வருது. ஸோ 3, இந்த பக்கம் 3 கிரியேட் ஆகிற மாதிரி இந்த பக்கம் ஒரு 3 கிரியேட் ஆகும். அப்ப எத்தனை? 6. அதோட நிறுத்திடக்கூடாது, இந்த பெரிய ட்ரையாங்கிள் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, இந்த பெரிய ட்ரையாங்கிளை நம்ம இப்பதான் கணக்கு எடுக்கிறோம். ஓகேவா, இது வரைக்கும் எடுக்கல, இந்த வெர்டெக்ஸ் அந்த சின்னதை தான் பார்த்தோம். ஓகேவா, ஸோ பிக்கர் ஒன்று. ஓகேவா, ஸோ எத்தனை கிடைக்குது? 21, 27, 28. திஸ் வில் பி யுவர் ஆன்சர். ஓகேவா, 28 நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள், கான்செப்ட் படி போய்க்கோங்க. புதுசா எது வருதோ, எது ஜாயின் ஆகுதோ அதுல இருந்து எக்ஸ்டென்ஷன் எங்க போகுதுங்கிறத பார்க்கணும். ஓகேவா,
ஸோ இது குழப்பற மாதிரி இருந்ததுன்னா ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தாலும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். மீதி பேருக்குலாம் இதுவே கரெக்டான ஸ்பீடாக இருக்கும், இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக கூட இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இந்த ஃபிகருக்கு வாங்க. இப்போ இந்த ஃபிகரை எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். சின்னது சின்னது பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இங்கே கிரியேட் ஆகிற ஒரு ட்ரையாங்கிள், இதில் ஒரு ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்க. ஓகேவா? 3 தென் 4. ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 1 2 3 4 4 ஸ்மால் ட்ரையாங்கிள், 4 ஸ்மால். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுதா? ஓகேவா? அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுதா? ஓகேவா? கீழே வரைக்கும் வந்துடும். இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட். இது ஒன்று சொன்னேன், அப்புறம் இங்க போய் இங்க ஒன்று. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் பிகர் ட்ரையாங்கிள் ஒன்று. ஓகேவா? ஒன்று ஸ்மால், ஒன்று மீடியம், ஒன்று லார்ஜ். பாருங்க, ஸ்மால் ஒன்று, ஒன் மீடியம்ல இருக்கு, மீடியம்ல, தென் ஒன் பிக். தெரியுதா? இந்த 3 பாயிண்ட் சேர்ந்து ஒன்று, இந்த 3 பாயிண்ட் சேர்ந்து ஒன்று, இந்த 3 பாயிண்ட் சேர்ந்து ஒன்று, பிளஸ் 4 சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோலாம் நீங்க ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த எம்டியா இருக்கிற, நான் இந்த மாதிரி எதுவும் ட்ரா பண்ணாததை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் டிஃபிகல்ட்டி புரியும். ஓகேவா? பார்க்கும்போது ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் நம்ம ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். பட் நீங்க பண்ணி பார்க்கும்போது ட்ரையாங்கிள்ஸ் குழப்பம். ஓகேவா? ஸோ அது மாதிரி பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அகைன் ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? ஸோ டோட்டலா எத்தனை இருக்கு பாருங்க. 4 ஸ்மால் இருக்கு, ஒன்று மீடியம்ல ஒன்று இருந்தது, கொஞ்சம் மீடியம் ஒன்று ஸ்மால்ல ஒன்று இருந்தது, இன்சைட்ல இருக்கிற ஒரு 4 இருந்தது. இது மூலியமா கிரியேட் பண்றது ஒன்று, இங்க ஒன்று, பிகர் ஒன்று. ஸோ மொத்தம் 7 ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? தென் லாஸ்டா இந்த மாடல் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். இது வந்து அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த மாதிரி மாடல்ல கேட்டுட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளில் லைன்ஸ், இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து லைன்ஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இங்கே பாருங்களேன், இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க இந்த ஃபிகரில். ஸோ இந்த 3 சேர்ந்து இது நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் மாடல் மாதிரி இருக்கா? ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் இதை வெர்டெக்ஸாக எடுத்துக்கோங்க. இதை வெர்டெக்ஸாக எடுத்தீங்கன்னா இங்கிருந்து லைன் பாஸ் ஆகி இந்த பேஸை ஒரு பைசெக்ட் பண்ணுதா? இப்போ 1, இது ஒரு 2. அப்போ இது எத்தனை கொடுக்கும்? இது ஒரு 3 கொடுக்கும். அதே மாதிரி இந்த இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டும் சேர்ந்து இந்த இந்த வெர்டெக்ஸ், இங்க இருந்து ஆரம்பிக்கிற வெர்டெக்ஸ் இங்க போகுது. ஸோ அப்ப இது எத்தனை கொடுக்கும்? இது 1, இது 2. அப்ப இது எத்தனை கொடுக்கும்? 3 கொடுக்கும். அதே மாதிரி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிற வெர்டெக்ஸ்னு எடுத்துக்கோங்க. இங்க ஸ்ப்ளிட் பண்ணுது, இந்த பேஸ் இங்க பண்ணுது. அப்போ இங்க 1, இது 2வது பேஸ். அப்ப எத்தனை? இந்த எத்தனை கொடுக்கும்? 3 கொடுக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பண்ணணும். இப்ப வெளியே வாங்க. இந்த வெர்டெக்ஸை வச்சு நம்ம பண்ணியாச்சு. இந்த 3 இதையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்ப இந்த வெர்டெக்ஸ் எடுத்துக்கும். இந்த வெர்டெக்ஸ் எத்தனை கொடுக்குது? இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து இப்படி போற ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கொடுக்குதா? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கொடுக்குது. அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸ் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கொடுக்குது. ஓகேவா? ஸோ அப்ப எத்தனை இருக்கும்? ஒரு வெர்டெக்ஸ் வந்து இந்த பக்கம் 1 கொடுக்குது. அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்டா வச்சு, இந்த சென்டர் லைனா வச்சு இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் கொடுக்குது. ஸோ இந்த வெர்டெக்ஸ் வந்து எத்தனை கொடுக்குது? 2 கொடுக்குது. அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வச்சு இது ஒரு ட்ரையாங்கிள் கொடுக்குது. ஓகேவா? உள்ள போட்டுங்க. ஒரு மாதிரி ஆயிடும்னு தான் நான் போடல, நீங்களே போடுங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஒன்று வரும், அதே மாதிரி இப்படி ஒன்று வரும். ஓகேவா? ஸோ இதுல இந்த வெர்டெக்ஸ் சேர்ந்து இது ஒரு, இந்த வெர்டெக்ஸ் மட்டும்
ஒரு 2 ட்ரையாங்கிளை கொடுக்குது. அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு ட்ரையாங்கிளை கொடுக்கும். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் சேர்ந்து இது ஒரு 2 ட்ரையாங்கிள்ஸ் கொடுக்கும். ஓகே, வெர்டெக்ஸ் வந்து 2 2 2. ஓகேவா? தென் என்ன, இன்னும் ஒன்று பெண்டிங் இருக்கு, லார்ஜர் ட்ரையாங்கிள் வெளியே இருக்கு பார்த்தீங்களா, அது இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அப்போ எத்தனை, 3 into 3 2 into 3 வெர்டெக்ஸால வருது. இது எதால வருது, ஃபர்ஸ்ட் மாடல். ஓகேவா? வெர்டெக்ஸ் வந்து பேஸை டிவைட் பண்றதுனால கிடைக்கிற லைன்ஸால வருது ட்ரையாங்கிள். இது எத்தனை இருக்கு, 9 இருக்கு. இது அவுட்டர், இது இன்னர் வெர்டெக்ஸ், இது அவுட்டர் வெர்டெக்ஸ், உள்ள இருக்கிற வெர்டெக்ஸால வந்தது. இது வெளியே இருக்கிற வெர்டெக்ஸால வந்தது. இது எத்தனை இருக்கு, 6 இருக்கு. தென் 1 பிக். அப்ப எத்தனை கிடைக்குது, 9 plus 6 15, 1 16 is your answer. ஓகேவா? கரெக்டா? ஓகேவா? ஸோ இதை நீங்க கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஒன்ஸ் பாருங்க, அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வைங்க. ஓகேவா? ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ரீசனிங் நெக்ஸ்ட் இந்த வர எல்லா கான்செப்ட்ஸையும் நோட் போட்டுக்கோங்க மேக்ஸ் ஓரியன்டாக. ஸோ ரீசனிங்ஸ்லாம் ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வாங்க. எக்ஸாம் டைமில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டிஎன்பிசி பண்ணும் போது டிஎன்பிசிக்கு அதுக்கு ஒரு நோட், இதுக்கு ஒன்று வச்சுக்கோங்க, அதுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? ரொம்ப எலாபரேட்டாக வேணும்னா எடுங்க. ஓகேவா? ஸோ நான் நடத்தும் போதே அதில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இல்லை கன்ஃபியூஸ் ஆகுது, இல்லை நானே போட்டு பார்க்குறேன்னா நீங்கள் தனியாக நோட் வச்சு போட்டு பாருங்கள். ஓகேவா? ஒரு வாட்டி இதை பார்த்துட்டு எல்லாமே கிளியர் ஆகிட்டு தென் ஒரு வாட்டி நீங்கள் நோட்டில் எழுதுனதெல்லாம் வச்சு படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ ப்ளே பண்ணி அந்த எம்டிஆர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எம்டிஆர் இருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் அதுவும் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் உடனே வீடியோ போட்டேன்னா அது உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.